எந்த கட்சி தலைவர்களும் பேசாத மாதிரி இவர் பேசுறாரு. பிகாஸ் அவர்கிட்ட வந்து நிறைய எப்படி இப்பதானே வராங்க, அரசியல் பத்தி என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இனிமே வர இளைஞர்கள்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும். அவர் எப்ப வந்தாலும் எப்படி வந்தாலும் கூட்டம் தாங்க. இப்ப இது கூட நம்ம வந்து பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்ன்றதுனால உள்ள இவ்வளவுதான் இருக்காங்க. இப்ப ஈரோடு விஜயமங்கலத்துல நடந்த மாதிரி நடந்தா இங்க கட்டுக்காடுங்க அந்த கூட்டம் வந்து. ஆக்சுவலி இந்த டிஷர்ட் வந்து ஜனநாயகன் படத்துக்காக தான் எடுத்தது. அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. தெரியல, மேபி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கலாம். சூப்பர் கூட்டங்க, எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ லேடிஸ்க்கு நல்ல பாதுகாப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம அமைதியா உட்கார வச்சு நீட்டா பார்த்து விட்டு நீட்டா அனுப்புறாங்க. மகளிர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, தளபதி தான் வந்து உட்காரணும்னு, தளபதி தான் வரணுன்றத முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் கொடுங்க, அது எங்க பணம் தான். அது தளபதி அவர்கள் வர்றதை வச்சு இது 5000 ரூபாய் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது தப்பான செயல். இதோட இது வந்து 3 திமுகவை ஒழிக்கிறது தூய சக்தி டிவிக்கால மட்டும்தான் முடியும். அது எங்க தளபதியால மட்டும்தான் முடியும். 1000 rupees போடுறது யூஸ்வலா 16th அன்னைக்கு தான் கிரெடிட் ஆகும். இப்ப பார்த்தா இன்னைக்கு 13ஆம் தேதியே கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ரீசன்? 5000 ரூபாய் யாரும் மகளிர் வந்து இது உள்ள வரக்கூடாதுங்கிற அந்த நோக்கத்தோட தான் எங்களுக்கு வந்து இதை மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுது. பட் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் எங்க தலைவர் வருவாரு கண்டிப்பா. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துல இருந்தும் மீண்டு வெளியில வந்து தமிழக மக்களோட முதலமைச்சரா கண்டிப்பா அரியணையில ஏறுவாரு. 5000 பேருக்கு 10,000 பேர் பக்கமா வந்திருப்பாங்க. 2026ல 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். தளபதி வந்தா மட்டும்தான் அந்த மாற்றம் வரும். ஊழல ஆட்சி கொடுக்க போறோம், மக்கள் விரும்புறாங்க. இப்ப நம்ம தலைவர் ஆரம்பிச்சாரு, இப்ப அவங்களுக்குள்ள ஆட்சி இதாகிட்டு இருக்குது. இத்தனை வருஷமா இல்ல இன்னைக்கு தானே தர பண்றாங்க அப்படின்னே தெரியணும்ல நாங்க எவ்வளவு பவரா இருக்கிறோங்கிறத. நீங்க எந்தெந்த வழியில எங்க விசில தடுத்தாலுமே தலைவர் சொல்ற மாதிரி எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த விசில் சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா விஜய் தான் சிஎம் ஆவார், தளபதி தான் சிஎம் கன்ஃபார்ம். எங்க தளபதி பார்க்கவே முடியலைங்களா? பாக்குறதுக்குள்ளார எல்லாம் கூட்டம் தள்ளிட்டு போயிட்டாங்க. எங்க ஏரியாவுக்கே வந்திருக்காங்க, எங்களாலேயே பார்க்க முடியல. நாங்க தளபதியை பார்த்தாவே ஜனநாயகம் 10 தடவை எங்களுக்கு பார்த்த மாதிரி தான். அது தளபதி மூஞ்ச பார்த்தாவே ஜனநாயகன் படத்தை 10 முறை எங்களுக்கு பார்த்த மாதிரி தான். எங்களுக்கு ஒரு ரசிகரா நாங்க பார்க்க வேண்டியது முதல்வரா நாங்க பார்ப்போம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒன்னு தூய சக்தி டிவிக்கு, இன்னொன்னு தீய சக்தி டிஎம்கே. நான் வந்து பொன்னமாப்பேட்ல இருந்து வந்திருக்கேன். என் பேர் பூஜா. அவரு ஸ்பீச் வந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. எந்த கட்சி தலைவர்களும் பேசாத மாதிரி இவர் பேசுறாரு. பிகாஸ் அவர்கிட்ட வந்து நிறைய தெளிவு இருக்கு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா, எப்படி இப்பதானே வராங்க, அரசியல் பத்தி என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம வந்து வந்தாதான் தெரியும் அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமே வர இளைஞர்கள்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும். தேங்க்யூ. நான் கேட்டோம், அந்த சவுண்ட்ல வந்து பெருசா எதுவும் தெரியல. ஆமா ஆமா ஆமா, அத பத்தி எனக்கு ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலி இந்த டிஷர்ட் வந்து ஜனநாயகன் படத்துக்காக தான் எடுத்தது. அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. தெரியல, மேபி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கலாம். அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகலாம். எப்ப ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பா நாங்க போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவோம். எப்ப ரிலீஸ் ஆனாலும் எங்க சப்போர்ட் தளபதிக்கு தான். என் பேரு டாக்டர் வி சுஜாதா, சேலம் வடமேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர். சார் எங்க இதுக்கு வந்தது பெரிய நாங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளா இதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் மதுரை மாநாட்டுக்கு முன்னாடியே சேலத்துல தான் ஃபர்ஸ்ட் போடணும்னு பிளான் இருந்தது. சம் ரீசன்னால அதை மாத்திட்டாங்க. பட் இன்னைக்கு வர்றது எங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவர் இன்னைக்கு வந்து மீட்டிங் நடக்குன்னு தெரிஞ்சு தமிழக கவர்மெண்ட் இப்போ வந்து 5000 மகளிர் உதவி போட்டுருக்காங்க. அது ஒரு நாள் போடாம இவர் கண்டிப்பா போட்டுருக்காங்க. என்ன காரணம்? இதெல்லாம் வந்து இதுதான் தெரியுதுல்ல, எதிர்கட்சிகள் வந்து கண்டிப்பா இவ்வளவு நாள் போடாத ஒரு மகளிர் உதவித்தொகையை இன்னைக்கு எஸ்பெஷலி இங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருக்கும் கிரெடிட் ஆயிருக்கு. 1000 rupees போடுறது யூஸ்வலா 16th அன்னைக்கு தான் கிரெடிட் ஆகும். 16ஆம் தேதி தான் கிரெடிட் ஆகும். இப்ப பார்த்தா இன்னைக்கு 13ஆம் தேதியே கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ரீசன்? 5000 ரூபாய் யாரும் மகளிர் வந்து இது உள்ள வரக்கூடாதுங்கிற அந்த நோக்கத்தோட தான் எங்களுக்கு வந்து இதை மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுது. பட் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் எங்க தலைவர் வருவாரு கண்டிப்பா. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துல இருந்தும் மீண்டு வெளியில வந்து தமிழக மக்களோட முதலமைச்சரா கண்டிப்பா அரியணையில ஏறுவாரு. இதுல இருந்தே தெரியுது எதிரிகள்லாம் எவ்வளவு பயந்து போயிருக்காங்கன்ட்டு. ஜனநாயகம் தள்ளி போயிட்டே இருக்கு.
அதுவும் அரசியல் சூழ்ச்சி தான் இதெல்லாம். கண்டிப்பா அவரோட உழைப்பு இத்தனையும் விட்டுட்டு தமிழக மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக உள்ள வராருங்கும் போது அதை வந்து பர்பஸ்ஃபுல்லா நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு வெற்றி தான். எல்லா தமிழக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய இத்தனை இடையூறுகளையும் கடந்து பொறுமையா வந்துட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா எல்லாரையும் சொல்லி தமிழகத்தையே ஒரு 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 இதுல கொண்டுட்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். பட் எல்லாரையும் அமைதியா இருங்கன்னு சொல்ற அந்த ஒரு தலைமை பண்பு வந்து எங்க தலைவர்கிட்ட இருக்கு. 5000 பேர் தான் கூட்டத்துக்கு கலவரம் சொன்னாங்க. ஆனா 5000 அது தலைவர் மேல இருக்கிற அன்பு தான். எல்லாரும் அவரை பார்க்கணுங்கிற அந்த அன்போட வந்திருக்காங்க. ஆனா உள்ள அலோவ் பண்றது 5000 தான் அலோவ் பண்றாங்க. என் பேர் கிரிஜாங்க, சேலம் நெத்திமேட்ல இருந்து வரேங்க. சூப்பர் கூட்டங்க, எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ லேடிஸ்க்கு நல்ல பாதுகாப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம அமைதியா உட்கார வச்சு நீட்டா பார்த்து விட்டு நீட்டா அனுப்புறாங்க. ஜூஸ் கொடுக்குறாங்க, பிஸ்கட் எல்லாம் கொடுத்து தண்ணி வரைக்கும் கொடுத்து நீட்டா பார்த்துக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். அருமையான ஸ்பீச்சு, கூட்டம் செம கூட்டம், எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. தளபதி அவர்கள் வர்றதை வச்சு இது 5000 ரூபா வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது தப்பான செயல். இதோட இது வந்து 3 ரேஷன் கார்டுக்கு ஒவ்வொரு 1 கோடி ஒரு கோடி ரேஷன் கார்டுக்கு மேல இருக்கு. அது 1 கோடி ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய்க்கு மேல போட்டோம்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டை மீது இன்னும் அதிகமான கடன் சுமை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட். அதனால தீய சக்தி திமுகவை ஒழிக்கிறது தூய சக்தி டிவிக்கால மட்டும்தான் முடியும். அது எங்க தளபதியால மட்டும்தான் முடியும். 2026 கான்பிடண்டா இருக்க, நம்பிக்கையோட இருக்க, வெற்றி நிச்சயம். தளபதி தான் முதலமைச்சராக வருவாரு. நன்றி. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. 5000 பேத்துக்கு 10,000 பேர் பக்கமா வந்திருப்பாங்க. 2026ல 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. வாட்டர் பாட்டில், பிஸ்கெட்டு எல்லாமே தந்தாங்க. அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்லாம சிறப்பா நடத்தி வச்சிருக்காங்க. மக்கள் மட்டும் மறக்காம நம்மள பெண்களுக்கு பாதுகாப்புனா மறக்காம தளபதிக்கு ஓட்டு மட்டும் போட்டுருங்க. அதுதான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். இந்த கூட்டத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. ஏன்னா பெண்கள்லாம் ஒரு வேலை சீட்டை முன்னாடி நிக்க வச்சு, ஆண்கள்லாம் ஒரு சைடு நிக்க வச்சு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே நல்லா ஒண்ணு பாதுகாப்பு கரெக்டா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாலும் தெரியல. ஆனா தமிழக வெற்றி கழகமே தனியா அவங்களுக்கு தனியா பவுன்ஸ் அதுக்கு நாம அவங்க தனியா எல்லாம் நிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல இதுவா பண்ணி கொடுத்தாங்க. நல்லா என் பேர் மோகன்குமார், சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரேன். முத்துநாட்டீசன் இணை செயலாளா இருக்கிறேன். தலைவர் இப்போ வந்தாரு. இது வந்து மக்கள் கூட்டமாக தான் இருந்துச்சு. பர்மிஷன் தராதனால இது தொண்டல் கூட்டமாக மாறிடுச்சு. மறுபடியும் மக்கள் கூட்டம் அடுத்த மாதம் பர்மிஷன் கொடுத்தா மறுபடியும் மக்கள் கூட்டம் நடக்கிறோம். இப்ப கடைசியா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க, விக்கிரவாண்டி பத்தி சொன்னாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாத்தையும் இப்ப அரசியல் அவங்க ஆளுங்கட்சிக்குள்ளே அடிக்கிறாங்க. மாற்றி மாற்றி தமிழ் ஆரம்பிச்சு அவர் வந்து இப்போ இது கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் கட்சியில இருந்து தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்டு அப்படி எல்லாம் வெளியே வர மாதிரி பேச்சுவார்த்தை அவங்களுக்கே நடந்துட்டு இருக்குது. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் இப்ப நம்ம தலைவர் ஆரம்பிச்சாரு. இப்ப அவங்களுக்குள்ள ஆட்சி இதாகிட்டு இருக்குது. 2026ல கண்டிப்பா தேர்தல் மாற்றம் வரும். கண்டிப்பா என் தளபதி கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு. கரெக்டா அந்த ஜார்ஜ் கோட்டை, செங்கோட்டை ஜார்ஜ் கோட்டை கண்டிப்பா கைப்பிடிப்பாரு. கண்டிப்பா அடுத்த தளபதினால சிஎம் தான் அடுத்த தளபதி. எங்க ஒன்றியம் மாவட்ட பகுதி நிர்வாகி எல்லாருமே ஒரு 1000 பேர் பக்கமா வந்துடும். 5000 பேர் தான் உள்ள அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருக்கிற பார்த்தா 5000 பேர் தெரியல. எவ்வளவு பேர் இருக்கும்? 1 லட்சம் பேர் இருக்கும். ஒரு 50,000 பேர் மேல. விஜய் வந்து பாத்தீங்கன்னா 2021 வந்து 5 வருஷத்துக்கு பட்டிருக்காரு. அதை பத்தி மக்கள் என்ன நடக்குது? எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். தளபதி வந்தா மட்டும்தான் அந்த மாற்றம் வரும். ஊழல ஆட்சி கொடுக்க போறோம். மக்கள் விரும்புறாங்க, நாங்க விரும்புறோம், மக்கள் விரும்புறாங்க. போறது இல்ல, இவர் வந்தா ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுக்காக 2000 ஜனநாயகம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. ஜனநாயகம் படம் தள்ளி போயிட்டே. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் சொல்லவே தேவையில்லைண்ணே, அது உங்களுக்கே பார்த்தா தெரியும் யாரோட இதுல இருக்குன்னு. ஜனநாயகத்தை பத்தி சொல்லணும்னா கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி தான் என்னால எங்களுக்கு 2 பொங்கல் வந்திருக்கும். ஜனநாயக கடமை ஆற்ற தவறைய தமிழ்நாடு அரசு. இதுதான் நாங்க சொல்ல வேண்டிய பொங்கலே கொண்டாடாம இருக்கோம்னா, பொங்கல் எப்ப ஜனநாயகம் வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல். அதுதான் இந்த தளபதி பொங்கல். அதுக்காக தான் காத்திருக்கோம். மக்கள் எல்லாரும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட்டுருங்க. எங்களுக்கு ஈஸியான ஒரு சின்னமா எங்க தலைவர் கேட்ட மாதிரி ஒரு சின்னம் கொடுத்துருக்காருங்க. நிறைய இடத்துல வந்து தடை பண்றாங்க. இத்தனை வருஷமா இல்ல இன்னைக்கு தானே தடை பண்றாங்க. அப்படின்னே தெரியணும்ல நாங்க எவ்வளவு பவரா இருக்கிறோங்கிறத. இன்னைக்கு அங்கேயே வந்து விசில் அடிக்கூடாது. விசில் அடிச்சாலும் நாங்க கை மூலியமா அடிப்போமே. எப்படியா இருந்தாலும் நாங்க அதை கொண்டு போய் போடுவோம். 2026 நாங்க தான் கண்டிப்பா. அந்த ஒளியை யாராலையும் தடுக்க முடியாது.
நீங்க எந்தெந்த வழியில எங்க விசில தடுத்தாலுமே தலைவர் சொல்ற மாதிரி எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த விசில் சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். 2026 நாங்க ஜெயிக்க தான் போறோம். சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். 2026 கண்டிப்பா நாங்க தான். இதுக்கு நான் எந்த இதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் பார்க்கறதுக்கு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு தான் நேர்ல பார்க்கணும்னு ஆசையில வந்தோம். கண்டிப்பா பார்த்துட்டோம், பைபாஸ்லயே பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அதை பத்தி நினைக்கிறீங்க? எப்படி அண்ணன் வந்துருவாரா? கண்டிப்பா விஜய் தான் சிஎம் ஆவார். தளபதி தான் சிஎம் கன்ஃபார்ம். ஜனநாயக படம் தள்ளி போயிட்டே இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேபி அதோட எப்படி சொல்றது, கட்சி சம்பந்தமாக தான் வந்துட்டு டிலே பண்றாங்கன்னு தோணுது. பட் ஆனா வந்துடும். ஆனா இப்போ ரசிகரா நாங்க பார்க்க வேண்டியது முதல்வரா நாங்க பார்ப்போம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ஹாப்பி, பயங்கரமா பார்த்தோம். இன்னும் அவரோட வாய்ஸ் கேட்கணும்னு தான் இங்க வந்தோம். கண்டிப்பா அவர் தான் அடுத்த முதல்வர். ஆமாங்க. எங்க தளபதி பார்க்கவே முடியலைங்களா? பாக்குறதுக்குள்ளார எல்லாம் கூட்டம் தள்ளிட்டு போயிட்டாங்க. எங்க ஏரியாவுக்கே வந்திருக்காங்க, எங்களாலேயே பார்க்க முடியல. நாங்க 11 மணிக்கு வந்தோம், இன்னும் பார்க்கவே வந்தது ரொம்ப சந்தோஷமாங்க. தளபதி ரொம்ப வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களால பார்க்க முடியலைங்களே, ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான். ஆமாங்க, கன்ஃபார்ம் தளபதி தான். ரொம்ப நாள் தள்ளிட்டு போயிட்டு இருந்ததுனால அது சுச்சுவேஷன் நம்மளுக்கு அமையல. இப்போ அமைஞ்சிருக்கிறனால தளபதி நம்ம சேலத்துக்கு வந்திருக்காரு. அவர் ரொம்ப நாங்கள் வரவேற்கிறோம். 5000 பேர் அது டோக்கன் பிரகாரம் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே அது 5000க்கு மேலே இல்லை. மக்களை பார்த்தா எப்படி பார்த்தா வெளியவே 5000 பேர் பக்கம் பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அவர் பார்க்கணுன்னே இவ்வளோ நேரம் வெயிலில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறாங்க. அவர் ஃபுல் சப்போர்ட் இருக்குது மக்களுக்கு. 27ஆம் தேதி வர மாதிரி சொல்லியிருக்காங்க படம். நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வந்தால் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா தயாராகிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா அவர் தான் 26ல வெற்றியை சுட போறாரு. கண்டிப்பா வரும். தளபதி ஆட்சியில் அமருவாரு. 2026 சிஎம் அவர் தான். எல்லாம் பயம்தான் தளபதி மேல. ஜனநாயகம் எல்லாத்துக்கும் அதான் நல்லதே நடக்கும். எடப்பாடிலேருந்து வந்திருக்கோம். எடப்பாடிலேருந்து நாங்கள் இப்போ ஒரு 10 பேரோட வந்திருக்கோம். நாங்கள் மன்றம் நேரத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது என்றைக்கே முடியல, தலையை என்ன முடியல இருக்கு. வணக்கம், நாங்கள் ஆத்தூர்லேருந்து வந்துருக்கோங்க. ஆத்தூர் கங்கவள்ளி தாலுகா, கங்கவள்ளி தொகுதி. அண்ணன் வந்து 2023 லாஸ்டா வந்து 5 வருஷம் ஆகுது. சரிங்க. இப்போ என்ன மாதிரி நினைக்கிறீங்க? எப்படி கூட்டம் எப்படி இருக்கு? அவர் எப்போ வந்தாலும் எப்படி வந்தாலும் கூட்டம் தாங்கிறோம். இப்போ இது கூட நம்ம வந்து பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்ன்றதுனால உள்ள இவ்வளோதான் இருக்காங்க. இப்போ ஈரோடு விஜயமங்கலத்தில் நடந்த மாதிரி நடந்ததுதான் இங்கே கட்டுக்காடுங்க அந்த கூட்டம் வந்துடும். ஜனநாயக படம் தள்ளி போயிட்டே இருக்கு. சரிங்க. என்ன மாதிரி நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படம் எப்போ வந்தாலும் வந்து எங்களுக்கு தளபதி வந்து எப்போ வந்தாலும் பொங்கல் மாதிரி தான் எங்களுக்கு. எப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் தளபதியை பார்த்தாவே ஜனநாயகம் 10 தடவை எங்களுக்கு பார்த்த மாதிரி தான். அது தளபதி மூஞ்ச பார்த்தாவே ஜனநாயகன் படத்தை 10 முறை எங்களுக்கு பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு. மீட்டிங் நீங்க வைக்கிறாங்க தெரிஞ்சு காலையில் தான் வந்து மாநில அமௌண்ட் போட்டிருக்காங்க. சரி. இது வந்து எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் மகளிர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. தளபதி தான் வந்து உக்காரணும்னு, தளபதி தான் வரணுன்றத முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் கொடுங்க, அது எங்க பணம் தான். அது மக்களுடைய வரி பணத்தை தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க, மகளிருக்கு கொடுக்குறீங்க. மகளிர் வந்து நீங்க எத்தனாயிரம் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து தளபதி விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாங்க சேலம் மாவட்டம் எடப்பாடியில வந்திருக்கோம். வந்தா ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல துடிப்பா இருப்பார் வந்தாருன்னா. 2026 அவர் தான் அவர்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே அவர் தான் எதிர்பார்க்குறாங்க. அவர் வந்தாலும் நல்லா ஏதோ செய்வார்னு எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. புதுசாக ஒரு ஆட்சி அமையும். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக